திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரே நேராக போய் செய்ய வேண்டிய அளவுக்கு பெரிய இடத்துல அவர் இருக்கிறாரா செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு பார்வையை ஆர்கே முன்வைக்கிறாரு. அதுக்கும் பதில் சொல்லலாம். இன்னொன்று, செங்கோட்டையன் மீது கடும் விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய அதிமுக, இப்போ அதிமுகவுடைய தலைவர்களாக எம்ஜிஆர் அவர்கள் உள்ளிட்டவர்களெல்லாம் எடுக்கும்போது இப்போ ஏற்கனவே பாஜக அப்படி அவங்கள கொண்டாடிய போது அதை விமர்சித்தாங்க. அதாவது கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களுடைய தலைவர்களை வச்சு தான் இவங்க இங்கே வந்து தங்களை வளர்த்துக்க வேண்டிய இடம் இருக்குன்னெலாம் சொல்லி, இப்போ இந்த இடத்துல ஒரு அமைதி அப்படிங்கிறத எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? சார் ஃபுல்லாக எக்கோ வருதுங்க சார், முழுசாக எக்கோ வருது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், சரி பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, அதாவது இப்போ அண்ணன் ஆர்கே சொன்னாங்க, அதாவது நீங்கள் எழுதப்படாத விதி எதுவும் இல்லைங்க. அதாவது பொதுச் செயலாளரே விளக்கம் கொடுக்கக்கூடாது, அது கீழ்மட்டத்தில் உள்ள யாரோ தர வேண்டும் என்கிற அந்த தீண்டாமையெல்லாம் தேவையில்லைங்க. ஏன்னா அதான் ஒன்றாக பயணித்தவர்கள் அந்த தொகுதிக்கே போய் ஏன் பேசுறான்னு சொன்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் விளக்கப்பட்டதுக்கான முழு காரணம் யார சொல்றாரு பாருங்க, பொதுச்செயலாளர் சொல்றாரு. அப்ப அவரை சொல்லுகிற போது அந்த இடத்துல அவரே பதில் சொன்னா சரியா இருக்குங்க. அது இன்னும் சொல்ல போனா கோவை தொகுதி மக்களையே திரட்டி பேசுகிற போது, ஏன்னா அது பிரம்மாண்ட கூட்டம், நானும் போயிருந்தேன், பிரம்மாண்ட கூட்டம், அதாவது ஒரு 50-60 பேர் கூட்டம், மிகப்பெரிய கூட்டம், எழுச்சியாக கூட்டப்படுறது. திரு செங்கோட்டையன் அவர்களை எதற்காக நீக்கணும், அவர் என்னென்ன தவறுகள் செய்தார் என்பதை விலைக்கு மக்கள் சொன்னா மக்கள் ஏந்துட்டாங்க. அது அப்போ இது வந்து அவசியமான ஒன்றுங்க. அப்போ திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையில் அவர் 3 விஷயம் சொன்னார். ஒண்ணு வந்து தனிப்பட்ட மேல பேச விரும்பல, அது கடந்தே போறேன். அதாவது அதிமுக என்பது தனிநபர்களை நம்பி சார்ந்து இல்லைங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம். காலங்காலமா எல்லா இயக்கமே, நீங்க திமுக உட்பட எந்த இயக்கமா இருந்தாலும் அவரவர் அந்த அமைப்பில் இருக்கிற மொத்த இயக்கத்து நபர்கள் நம்பிதான் இருக்க முடியும். ஒரு சில வெளியே கட்சியை உடஞ்சிரு அல்லது விலகினாலும் கிடையாதுங்க. அதுக்கு தாக்குதல் நீக்கி. அடுத்து திமுக பின்புலமாக இருந்து இயங்குகிறது என்பதால் வெளிப்படையான குற்றச்சாட்டு. ஏன்னா திரு செங்கோட்டையன், திரு பன்னீர்செல்வம், திரு தினகரன் 3 பேரின் நோக்கமே எடப்பாடியார் மீண்டும் ஆட்சிக்கு வந்து வரக்கூடாது, அதான் நோக்கம். அப்ப இது யாரும் நோக்கம்? திமுகவின் நோக்கம். திமுக என்ன பாத்தீங்கன்னா, திமுக என்ன செய்ய விரும்புகிறதோ அதை முன்பாகவே இவர்கள் செய்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள் குற்றச்சாட்டை சொல்லி அவர் கருத்துக்களை பரவிட்டு அதை திமுக செய்யுங்க. இப்ப திமுகவை கடுமையா எதிர்க்கிற தாவேகா பக்கம்ல செங்கோட்டையன் போயிருக்கிறாரு. திமுக ஆபரேஷன் வந்து அவங்களே கூட்டிருப்பாங்களே, திமுக பக்கம்ல அவர் போயிருப்பாரு. இல்லை, திமுகவுக்கு நேரடியா போனா இது நாள் வரையிலும் அம்மான்னு சொன்னவர், எம்ஜிஆர் சொன்னவர், அது சட்டமன்றத்தில் கருணாநிதி அவர்களே வந்து அடிச்சதாக செய்தி வந்தது. அப்போ பல விமர்சனத்துக்கு ஆளாங்க. அது ஒரு துரோகத்துக்கு மிகப்பெரிய பழிபாவத்துக்கு ஆதாரம் தெரிஞ்சு அவர் போகல. ஆனால் தாவேகா போனது ஒண்ணுதான். ஏன்னா திரு செங்கோட்டையன் அவர்களை முழுக்க திமுக சொன்னது காரணம், இந்த 4-5 ஆண்டுகள்ல ஒருமுறை கூட சட்டமன்றத்தில் திமுக எதிராக அவர் பேசியதே இல்லை.